بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிதாபு ஜகாத் என்ற பிரதான தலைப்பில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 12வது ஹதீஸுக்கான விளக்கத்தை முதலாவதாக படித்து கொள்ள இருக்கிறோம். وعن جرير بن عبد الله قال جاء ناس يعني من الأعراب إلى رسول الله صلى الله عليه وسلم. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கிராமப்புறத்தைச் சேர்ந்த சில மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து فقالوا إن ناسا من المصدقين يأتونا فيظلمونا. ஜகாத்தை வசூலிக்கின்ற சில மனிதர்கள் எங்களிடம் வந்து எங்களுக்கு அநியாயம் இழைக்கிறார்களே என்று சொன்ன பொழுது ஃபகால அர்து முசத்திகீக்கும், உங்களிடத்தில் ஜகாத்தை அறவிட வருகின்றவர்களை திருப்திப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். காலு யா ரசூலுல்லாஹ் வ இன் ஸலமூனா, திரும்ப அந்த மனிதர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் எங்களுக்கு அநியாயம் இழைத்தாலுமா அவர்களை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும்? கால அர்து முசத்திகீக்கும் வ இன் ஸலம்தும், நீங்கள் உங்களுக்கு அவர்கள் அநியாயம் இழைத்தாலும் அவர்களை திருப்திப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ரவாஹு அபூதாவுதிலே பதிவாயிருக்கிறது. இந்த ஹதீஸை நாங்கள் மேலோட்டமாக பார்க்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் இழைக்கின்றவர்களுக்கு சார்பான ஒரு நிலையை எடுத்திருப்பதாகத்தான் விளங்கும். ஆனால் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு நபி, நீதத்தை நிலைநாட்டு வந்தவங்க. இங்கே ஒரு உளவியல் கண்ணோட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் சென்ற வாரமும் படித்தோம், ஜகாத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அறிமுகம் செய்கிற நேரம் ஜகாத் கொடுக்க தகுதியான மக்களை நோக்கி ஜகாத்தை கொடுங்கள் என்று சொன்ன மாதிரி அந்த ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் கட்டளையிட்டிருக்கிறான். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களது செல்வங்களிலிருந்து ஜகாத்தை எடுங்கள். இப்போ நல்லா விளங்குது, இது எப்பொழுதுமே மனிதர்கள் தங்களுடைய செல்வங்களை தாராளமாக வாரி வாரி வழங்குகின்ற நிலைமை அநேகமாக இருக்க மாட்டாது. செல்வத்தின் மீது பற்றுள்ளவர்களாகத்தான் மனிதர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு சொல்றான்டால், சூரா ஆல இம்ரான்ல زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ. அதாவது பெண்கள், மனைவி மக்கள், தங்கம் வெள்ளி பெரும் குயல்கள், உயர்தரமான குதிரைகள், கால்நடைகள், பயிர்கள், இவற்றை விரும்புவது மனிதனுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. அதை விரும்புறது இயல்பிலேயே அவனுக்கு ஒரு இயல்பிலே இருக்குது அவனுக்கு. அப்படி சொன்னதால
யாருமே பணத்தையோ பண்டத்தையோ லேசா கொடுக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் அந்த ஜக்காத் ஒரு பக்கம் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, மறுபக்கம் அடியார்களுக்கு போய் சேர வேண்டிய கடமையும் கூட. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆர்டர் பண்ணுனா எடுங்க, எடுக்கும் வரைக்கும் தரமாட்டாங்க. நீங்க ஒரு பொது அறிவித்தல் விடுத்து குர்ஆன்ல ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்னா கூட நீங்க போய் அவங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவங்க தரமாட்டாங்க. இது மனுஷன்ட ஒரு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கிராமப்புறத்தில் இருந்து கேட்குறாங்க இந்த ஆள்கள். கிராமப்புறத்து மக்களோட மனநிலை எப்படின்னா, அவங்க முழுமையான ஈமான்தாரிகளாக இருந்ததில்லை. அதாவது சில குர்ஆன் வசனத்தில் வரும், நாட்டுப்புற அரபிகள் கடுமையான நிஃபாக் தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, நகரப்புறத்தில் நாட்டுப்புறம். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு விளங்கு இந்த கிராமப்புறத்தில் இந்த வாராள்கள் கேட்கிற கேள்வியிலெல்லாம் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது. என்ன விஷயம்? தங்கட ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பதற்கான ஏதாவது வாசல் திறக்குமா ரசூலுல்லாஹ் மூலம். எனவே தான் கேட்குறாங்க, அநியாயம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஜக்காத் உத்தியோகத்தர்கள் அநியாயம் செய்வாங்களா? சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஆட்களா? அதுவும் வஹி இறங்கி கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். எனவே தங்களுடைய ஜக்காத், அந்த பணத்தை செல்வத்தை ஜக்காத் வசூலிக்க வார ஆள்கிட்ட கொடுக்காம தவிர்த்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு சூட்சுமங்கள் நுட்பங்கள் இருக்குதாண்டு தேடின மாதிரித்தான் அந்த அவங்களோட கருத்து இருந்தது. அநியாயம் இழைக்கிறார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட கேட்டு அவங்கள திருப்திப்படுத்தியே ஆகணும்னு சொன்னாங்க. அதாவது நீங்க உங்கள்கிட்ட கேட்டு வந்துட்டாங்களா, திருப்திப்படுத்தி ஆகணும். திரும்ப கேட்குறாங்க, அநியாயம் இழைத்தால். அந்த அநியாயம் இழைத்தால் என்று அந்த சொல் எதை குறிக்குதுண்டா, ஒரு கற்பனையில தான் அவன் கேட்டது. அநியாயம் இழைத்தாலுமா கொடுக்கணும்னு சொல்றது அநியாயம் நடந்திருக்குது என்றதை வச்சு கேட்கல அந்த கேள்வி. எதிர்காலத்தில் அநியாயம் நடக்கலாம் தானே, அப்படி அநியாயம் இழைத்தாலுமா நாங்க கொடுக்கணும்னு கேட்கறது என்னன்னா, அது ஒரு கற்பனை, யூகத்துல. ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொல்றாங்க, உங்களுக்கு அநியாயம் இழைச்சாலும் பரவாயில்லை, அவங்கள திருப்திப்படுத்தி தான் ஆகணும்னு ஒரு கராரா இருந்து கொண்டாங்க. கராரான முடிவோடு இருந்து கொண்டு, இல்லை கொஞ்சம் அவங்க வலுவ விட்டிக்க நழுவ விட்டிக்க ஜக்காத் கிடைச்சிக்காது. அதுதான் இதனுடைய விளக்கம். சரி, ஏற்கனவே நாங்க படிச்சுக்கிறோம், சரி அப்படித்தான் அவங்க அநியாயம் செஞ்சா அவங்கள நான் விசாரிப்பேன், தண்டனை கொடுப்பேன், அல்லாஹ்ட்டையும் மாட்டிக்கொள்வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டா நீங்க உங்களோட கடமையை செய்யுங்க, அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் அதை சொன்னதை நாங்க பார்க்கிறோம். وعن بشير بن الخصاصية قال, பஷீர் இப்னுல் ஹஸாசியா என்ற சஹாபி சொல்றாங்க, குல்னா இன்ன அஹ்ல ஸதகதி யஅ்தூன அலைனா, இந்த ஜக்காத்தை வசூலிக்க வார ஆட்கள் எங்களுக்கு எதிராக வரம்பு மீறுகிறார்களே, அஃபனக்துமு மின் அம்வாலினா பிகத்ரி மா யஅ்தூன், அவங்க வரம்பு மீறுகின்ற அளவுக்கு எங்கட சொத்து செல்வ பற்றிய விவரத்தை சொல்லாம நாங்க மறைக்கலாமான்னு கேட்குறாங்க. எப்படி? இந்த கேள்வியெல்லாம் பார்த்தா விளங்கு, ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க. இந்த கேள்வியிலெல்லாம் ஒரு வகையான இந்த மயக்கமிக்குது. தண்ட வாயிலிருந்து அவங்களுக்கு சார்பான ஒரு ஃபத்வாவை எடுக்கிறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்கிற ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிட்டு, அவங்க அந்த வத்து மீறுகின்ற அளவுக்கு நாங்க எங்கட சொத்து விவரங்களை கொடுக்காம மறைக்கலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா, மறைக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இந்த ஹதீஸும் அபூ தாவூதுல வருது. அப்ப இதுல விளங்குது, அந்த ஆமில் சக்காத்தை வசூலிக்கிற உத்தியோகத்தர்கள் வந்தா நீங்க கொடுத்து தான் ஆகணும். அப்ப அதுல ரசூலுல்லாஹ் ஒரு கடுமையாத்தான் இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்,
ரசூல்லா வந்து சொந்த விஷயத்துல மிச்ச இரக்கமா நடப்பாங்க, கருணையா நடப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, சலுகை கொடுப்பாங்க. தன்னுடைய சொந்த விவகாரத்துல ரசூலுல்லா இந்த மிச்சம் பிடிவாதமா வைராக்கியமா கராரா இருக்க மாட்டாங்க. அது ரசூல்லாட மக்கா வாழ்க்கையிலும் தான், மதீனா வாழ்க்கையிலும் தான். ரசூல்லாட மக்கா வாழ்க்கையில நாங்க நிறைய சம்பவங்கள் கேள்விப்படுறோம். ரசூல்லாக்கு அடிச்சாங்க, தொழுதுக்குட்டி நிற்க நேரம் ஒட்டகத்துல அழுகிய குடலை கொண்டு போய் கழுத்துல போடுவாங்க. ஃபாத்திமா நாயகி அந்த இப்படி செஞ்சவங்களை சபிச்சு போட்டு அதை சுத்தப்படுத்துவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஃபாத்திமா நீங்கள் சபிக்காதீங்க மக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்தாங்க. அது எல்லா விளக்கும் தெரியும். ஆனால் நிர்வாகம் வார நேரம் கராராக இருந்தாங்க. அதான் நாங்கள் ஏற்கனவே 2-3 வாரத்துக்கு முன்னு படித்த ஹதீஸில் அந்த சஹாபி எச்சரிக்கை செஞ்சாங்க. சக்காத் தரவிட போகிற நேரம் இது உங்களுக்கு தந்தாங்க, இது எனக்கு ஹதியாவை கிடைச்சதுன்னா சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஹதியா வரணுமா நீங்கள் வீட்டில் இருங்க. ஜொப்பு செய்கிற நேரம், கவர்மெண்ட் ஜொப்பு செய்கிற நேரம் இது ஹதியாவை தந்தாங்க, இது அரசாங்கம் தந்தாங்கன்னு சொல்ல வேணாம். அப்படி மிச்சங்காராக இண்டிக்கிறான். எந்த அளவுக்குண்டா தனக்கு வேலை செய்த ஒரு சஹாபி ஹிதுமத் செய்யறன்னு ரசூல்லாவோடையே இருப்பார். ரசூல்லாட இந்த என்ன சாமா சட்டி முட்டியெல்லாம் தூக்கிட்டு போற அவர் தான் கிறுக்கிரா அவரோட பேர். அவங்க சொன்னாங்க அவர் மௌத்தா போயிட்டாரு, அவர் நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நரகவாதின்னு சொல்றதுக்கு உரிமை எப்படி வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இப்படி நெருக்கமா ஹிதுமத் செஞ்சால பார்த்து இப்படி சொல்லி போட்டாங்களே, இதுல ஏதாவது உண்மை இருக்கணும். போய் பார்த்தா ஜனாசாக்கு பக்கத்துல யுத்தத்துல திருடன ஒரு கோட் ஒண்ணு கிடந்தது, ஓவர் கோட், போர்வை மாதிரி ஒண்ணு. ஏன்னா கனிமத் பொருளை திருடுறது பாவம், பெரும்பாவம். அப்ப ரசூல்லா அந்த இடத்துல நம்மட ஆளாச்சே, நமக்கு உதவி செஞ்ச ஆளாச்சேன்னு சொல்லி சொல்ல இல்லை. அதெல்லாம் கராரா இன்னைக்கு நிர்வாகம் வார நேரம் சரியா தான் இப்பாங்க. அது யாருக்கோ வச்சாலும் சரி. என்ன சொன்னாங்க தானே, உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு கோத்திரம் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை? அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் களவெடுத்துட்டா. ரசூல்லா நீதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அவட கையை வெட்டணும், ஏண்டா குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு. அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டா தங்களோட கோத்திரத்துக்கே அவமானம் ஆயிட்டேன்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்திலே அந்த காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் இது வக்காலத்து வாங்குற யாரு, கவர்மெண்டோட நெருக்கமான ஆள் யாரு, இவங்களோட இந்த ஆபீசரோட நெருக்கமான ஆள் யாருன்னு பார்க்குற அந்த காலத்துல இந்திங்க. அப்ப அவங்களுக்கு விளங்கிட்டு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு மிச்ச நெருக்கமான ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ். ஏண்டா உசாமாட வாப்பா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு வளர்த்தது ரசூலுல்லாஹ். ஒரு அடிமையாக வந்து சேர்ந்தாங்க. ஹதிஜா நாஹித்தான் அந்த ஸைத ரசூலுல்லாஹ்க்கு பரிசா கொடுத்தது. அவர மகன் தான் உசாமா பின் ஸைத். அப்ப இவரை பிடிச்சி கதைச்சா இந்த தண்டனையை ரசூல்லா தளர்த்துவாங்கன்னு கதைச்சாங்க. அப்போ உசாமா வந்து கதைக்கிறாங்க, இப்படி ஒரு நடந்துட்டு யார சொல்லலாம், நீங்க எப்படி முடிவெடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிக்குது. கடுமையான கோபத்தோட கேட்டாங்க, அத்தஷ்ஃபவு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ். உசாமா, அல்லாஹ்ட சட்ட வரம்பு விஷயத்துல, அல்லாஹ்ட சட்டம் இல்லையா களவெடுத்த கையை வெட்டுறது, அதுல நீங்க பரிந்து பேச வந்தீங்க. வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமா, லவ் அன்ன ஃபாத்திமத பின்தி முஹம்மத் சரிகத் லகதஅது யதா. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் கையை வெட்டி போடுவேன். ஒரே முடிவு தான்டா. அப்ப இந்த சம்பவம் எதை சொல்லுதுண்டா, நிர்வாக விஷயத்துல கராரா தான் இந்தியா. அப்ப அதைத்தான் ரசூல் அங்கேயும் சொல்றாங்க, நீங்க சொத்தை மறைக்க இயலாது. அவங்க அநியாயம் செய்யுங்கிறாங்க, சொத்தை மறைக்க இயலாது. சரியா கணக்கு பார்த்து ஜக்காத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடும். அவங்க நீதியா நடந்தா அதுக்கு நன்மை, அவங்க ஏதாவது அநியாயம் செஞ்சு அதை நான் பார்த்துக்கொள்றேன் என்று தான் அதுல சொல்றாங்க. ரைட். وعن رافع بن خديج قال رسول الله صلى الله عليه وسلم العامل على الصدقه بالحق كالغازي في سبيل الله حتى يرجع الى بيته رواه ابو داود الترمذي. இப்ப
ஒரு ஆமில்னா சக்காத்து வசூலிக்கிற உத்தியோகத்தர். இதுல பன்மை வடிவம் தான் குரான்ல வருது. வல் ஆமிலூன உத்தியோகத்தர்கள் வருவது. இங்க உத்தியோகத்தர் சக்காத்தை வசூலிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். உண்மையிலேயே அதுக்காக நியமிக்கப்பட்ட அந்த உத்தியோகத்தர் அவர் வீடு திரும்பும் வரை அல்லாஹ்வின் பாதையில் போராளியாக இருக்கிறார். அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடியவரை போல என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதில வரும். ஏண்டா உண்மையிலே அந்த சக்காத்தை வசூலிக்க போறவங்களுக்கு தான் விளங்கும் அந்த சக்காத்தை கொடுக்குற ஆட்களோட மனநிலை. அவசரமாக கொடுக்க மாட்டாங்க, இழுத்தடிப்பாங்க, அவரை அலக்களிப்பாங்க, நாளைக்கு வாங்கம்பாங்க, பின்னர வாங்கம்பாங்க, இப்படி அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு யார்கிட்டேருந்து எந்த அளவு வரணுமோ அதை அவர்கிட்ட வசூலிச்சுக்கிட்டு அறவிட்டுக்கிட்டு வாராருன்னா அது ஒரு போராட்டம் தான். சரி, ஏண்டா அந்த 8 கூட்டத்தார்ல உத்தியோகத்தர்கள் ஒரு பிரிவினர் அல்ல சொல்லிட்டானே. அது நிறைய பேர் நினைக்கிற என்னன்னா அது பள்ளியால நியமிக்கிறது, டெஸ்டி போர்டால் நியமிச்சு விட்டிக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த பதவி அது. சரி, அல்லாஹ் கொடுத்த ஒரு பதவி. அது ஜக்காத் நீதியம் பைத்து ஜக்காத் நியமிக்கிறேன்னு சொன்னாலும் உண்மையில அல்லாஹு தாலா கொடுத்த பதவி. அது 8 கூட்டத்துல ஒரு குரூப் அவங்க குர்ஆன்ல நீங்க வேணும்னா எடுத்து பார்க்கலாம். அப்ப அவரை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறத போல. அது இப்ப நாங்க இதை ஜக்காத்தை வசூலிக்கிறவரை பத்தி கழிச்சாலும் பொதுவாக ஒரு நிறுவனத்துக்கு வேற சதகாக்களை சந்தா வசூல்னு போற ஆட்கள் கூட முக்கியம் கஷ்டப்பட்டு தான் வசூலிச்சுக்கிட்டு வராங்க. சரி, அது அவங்ககிட்ட நெருங்கி கேட்டால் விளங்கும். ஒவ்வொரு பள்ளிக்கும் சந்தார விடுற ஆட்களை கேட்டால் சொல்லுவாங்க எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இதை எடுத்துக்கிட்டு வாரோம்னு சொல்லி. சரி, அப்போ இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவர் போராளியை போல அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறத போலன்னு சொல்கிறத பார்க்குறோம். சரி, இதில் கடைசியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். وعن عمرو بن شعيب عن أبيه عن جده عن النبي صلى الله عليه وسلم قال لا جلب ولا جنب ولا تؤخذ صدقاتهم إلا في دورهم رواه أبو داود. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறவரும் ஜக்காத்தை கொடுக்கிறவங்களும் அவங்களுக்கு மத்தியில ஒரு சமநிலையான தொடர்பை ஏற்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். எப்படின்னா சொல்றாங்க ஜக்காத்தை வசூலிக்கிறவர் ஜக்காத் கொடுக்க தகுதியான மக்கள் தன்னை நெருங்கி வந்து தருகின்ற அளவுக்கு அவர் தூரமாக இருக்க வேண்டாம். ஜக்காத்தை வசூலிக்கிறவர் நான் அங்கே இப்போ என்னக்கிட்ட வந்து தாங்கன்னு சொல்ல வேணாம். தன்னிடம் நெருங்கி வந்து தரக்கூடிய அளவுக்கு தூரமாக இருக்க வேண்டாம். அவ்வாறே ஜக்காத்தை கொடுக்கிறவங்களும் ஜக்காத்தை வசூலிக்க வாரவர் எங்களிடம் வரட்டும் என்று சொல்லி அவரை விட்டு தூரமாக இருக்க வேண்டாம். எப்படி 2 சாராருக்கும் உள்ள உரிமையை அழகாக உறுதி செய்கிறாங்க. ஜக்காத்து வசூலிக்கிற உத்தியோகத்தர், நான் கவர்மெண்ட் சேவன், நான் அரச உத்தியோகத்தர், ரசூலுல்லாஹ் நியமிக்கப்பட்டால் உங்களோட காலடிக்கெல்லாம் எனக்கு வர இயலாது, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்ல வேணாம். அது பிள்ளை. சரி, நீங்க மக்கள் சேவைக்கா உள்ளால் மக்கள்கிட்ட காலடிக்கு போய் எடுத்துட்டு வாங்க சொல்றாங்க. அதே போல மக்கள் ஜக்காத் கொடுக்கிற மக்களுக்கு சொல்றாங்க அவர் அரச உத்தியோகத்தர், அவருக்குரிய கண்ணியத்தை மரியாதை கொடுத்துங்க. அவர் பல சிரமங்களோட உங்களை நோக்கி வராரு, நீங்க எங்கேயோ இருந்துகிட்டு இங்க வாங்க, இங்க வந்தா தான் தருவன்னு சொல்லாதீங்க. அப்ப 2 சாராருக்குடைய உரிமையையும் ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தி அவங்க 2 பேருக்கு இடையில உறவை சீராக்குறாங்க. கடைசியில சொல்றாங்க வலா தூஹது ஸதகாத்துஹும் இல்லா ஃபீ துவரிஹிம். அந்த ஜக்காத் கொடுக்க தகுதியான மக்களுடைய ஜக்காத் அவர்கள் வாழுகின்ற இடத்திலன்றி பெறப்படலாகாது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்ககிட்ட போய் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட வாழிடத்துக்கு போய் அங்கே எடுத்துக்கிட்டு வாங்க. அது பணமோ கால்நடையோ விவசாய உற்பத்தி பொருளோ எதுவோ அந்த அவங்க வாழ்கிற இடத்துக்கு போய் எடுத்துக்கிட்டு வரோம். உண்மையில் இதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், அந்த இடத்துக்கு போனால் தான் அங்கிருக்கிற அந்த சக்காத் கொடுக்கிறவங்க எந்தெந்த பொருளில் சக்காத் தருவதற்கு தகுதியானது என்பதை இவர் கண்டுகொள்ள முடியும். அவர் ஒரு விவசாயி இருப்பார், ஒரு கால்நடை வளர்ப்பு செய்கிறவராய்ப்பார், ஒரு வர்த்தகராய்ப்பார். சரியா? அப்ப எந்த அளவு அவருக்கு சக்காத் கடமை, அவருக்கு சக்காத் கடமையாகி விட்டதா இல்லையா, அந்த நிசாப் அளவு வந்துட்டா, அளவு வந்துட்டா, இதெல்லாம் பார்க்கறது அங்கதான் போவோம். ஏண்டா சில நேரம் அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர் என்று இவர் வீட்டில் இருந்துக்கிட்டு கணிப்பிக்கிட்டு போவார், ஒரு கணிப்போட போவார். சரியா? கணிப்போட போன அங்க போனா தான் விளங்கும் அந்த வருஷம் அவரை சொத்துல பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும், நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஒரு இயற்கை அனத்தை விவசாயம் அழிஞ்சு பேத்திக்கும். ஆகவே ரசூல்லா சொல்றாங்க, அவங்க வாழிடத்தில் வைத்துதான் அந்த ஜக்காத் பெறப்பட வேண்டும் என்று ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப இதுல இந்த ஹதீஸ்ல இப்படி சொன்னாலும் நாங்க இத ஒவ்வொரு நாட்டுல, ஒவ்வொரு ஊர்ல, ஒரு சமூகத்துல, ஒரு மஹல்லாவுல எப்படி நிலைமை இருக்குது, சக்காத் கொடுக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன, அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு தான் நாங்க அதுக்கு அந்த சக்காத்தை பெறணும். சரி, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சாராருக்கு இடையில் உள்ள உரிமையை சமநிலையா சொல்லி, இந்த ரெண்டு சாராருக்கு இடையில முருகல் வராம, பிரச்சனை வராம இதை சொல்லிக்கிறான். ஆகவே இதை நாமும் அந்தந்த கால சூழல்ல, அந்தந்த பிரதேசத்துல எப்படி அதை சக்காத்தை பெறணும், எடுக்கணும் என்கிறத அவங்க முடிவு செஞ்சு கொள்ளலாம். சரி, இப்போ எங்கட காலத்துல எல்லாம் நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு, சாதனங்கள் வளர்ந்துட்டு, நாங்கள் சக்காத் எடுக்க வர போகிறோம்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்து போட்டு போகிறது. சரி, அல்லது கண்ணியமான முறையில் ஒரு கடிதத்தை கொடுத்து போட்டு போகிறது. சரி, நாங்கள் சக்காத்தை விட வரப்போகிறோம், இந்த நாளில் வரப்போகிறோம், உங்களுக்கு டைம் இருக்குமா, அந்த நாளில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா, சரி, அந்த மாதிரிலாம் செஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த ஹதீஸ்ல நாம் என்ன படிக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் 2-3 கிழமையாக படிக்கிறோம்டா, ஜக்காத் வசூலிக்கின்றவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்கிற மக்களுக்கும் இடையிலே ஒரு ஆத்மார்த்த உறவை ரசூலா வளர்க்குறாங்க. அவங்களோட உரிமையை சரியாக உத்தரவாதப்படுத்தி பிரச்சனை இல்லாம இந்த ஜக்காத்தை நீங்க நிறைவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஹிஜ்ரி 99ஆம் ஆண்டு ஒரு அழைப்பாளர் போனார், தெருவா போனாராம். போய்த்து சொல்றாரு, யார் திருமணம் முடிக்கவில்லையோ அவர்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைப்போம், யார் வீடுகள் இல்லையோ அவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம். சரி, இப்படி தனித்தனியாக மக்கள் தேவையை சொல்லி அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்ற எங்கட பைத்துல் மால்ல பணம் தண்ணீரை உள்ளதாக போதிய அளவு இருக்குதுன்னு சொன்னதாக வரலாறு சொன்னோம். அந்த அளவுக்கு ஜக்காத்தை எடுத்துக்கிறாங்க. ரோட்ல போயிட்டு அழைப்பு விடுத்து, இப்போ நாம யூசியால எம்சியால திடீர்னு சில அறிவிப்பு விடுப்பாங்க, ஜீப்ல அனௌன்சிங், அந்த மாதிரி இவர் போய் சொல்றாரு, யார் கல்யாணம் முடிக்கலையோ கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், யாருக்கு வீடு இல்லையோ வீடு கட்டித்தாரோம், இப்படி ஒவ்வொன்றா சொன்னாங்களாம். அப்ப அந்த வகையில தான் அந்த கலிஃபாட கவர்னர்கள் கடிதம் எழுதிக்கிறாங்க, நாங்க எல்லா தேவைகளையும் நிறைவு செஞ்சிட்டோம், விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் சொல்லி. அப்ப அந்த கலிஃபா சொன்னாங்களாம், அரச உத்தியோகத்தர்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, அவங்களுக்கு வாகன வசதி செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா லஞ்சம் ஊழல் துஷ்பிரம் நடக்காதே, இப்படி சொல்லிக்கிட்டு இன்னும் மிச்சம் இருக்குதுன்னு கடிதம் எழுதினாங்களாம். அப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க ஜக்காத்தை சொன்னாங்களாம் கலீஃபா. அதையும் கொடுத்து முடிஞ்சு மிச்சம் இருக்குன்னு சொல்லவும், பறவைகள் சாப்பிட்ற சாப்பாட்டை வாங்கி தீனி
அதை மலைகளில் தூவி விடுங்கள், அவை சாப்பிட்டு விட்டு போகட்டும். அந்த அளவுக்கு அவங்களோட காலத்தில் அந்த பொருளாதார வளம் நல்ல நிலையில் இருந்தது சொல்லுவாங்க. ஆகவே சகோதரர்கள், நாங்கள் இந்த அளவோடு முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்ந்து ஜக்காத்தோடு சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.